பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லஷ்கர்-இ-தொய்பாவினுடைய தலைமை அலுவலகமானது தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகக்கூடிய சூழலில் இது தொடர்பாக பேசுவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், இது தொடர்பான விவரம். வணக்கம். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாக பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் 3 தீவிரவாத அமைப்புகளை குறிவைத்து மொத்தம் 9 தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா இந்த பதிலடியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் லஷ்கர்-இ-தொய்பாவுடைய 3 முக்கிய தீவிரவாதிகள் இந்தியாவுடைய இந்த தாக்குதலில் பலியாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முனாசிர், வக்காஸ், ஹபீஸ், அப்துல் மாலிக் ஆகிய 3 லஷ்கர்-இ-தொய்பாவுடைய 3 முக்கிய தீவிரவாதிகள் தற்பொழுது இந்த தாக்குதலில் உயிரிழந்ததாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முன்பு குறிப்பிட்டது போலவே மொத்தம் 9 தீவிரவாத முகாம்கள், அதாவது ஒவ்வொரு முகாம்களும் இந்தியாவில் இதற்கு முன்பாக பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்களுக்கு பொழுது அவர்கள் பயிற்சிகள் மேற்கொள்ள இடமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு இடமாகத்தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2008 நடந்த மும்பை தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகள் பயிற்சி பெற்ற இடம்தான் முர்த்தி. அந்த முர்த்தியில் தான் இந்த லஷ்கர்-இ-தொய்பாவுடைய தலைமையகம் என்பது செயல்பட்டு வந்தது. இந்த தாக்குதலில் இந்த லஷ்கர்-இ-தொய்பாவுடைய தலைமையகம் என்பது தரைமட்டமாக்கி இருப்பதாக ஏற்கனவே தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நிலையில் இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் லஷ்கர்-இ-தொய்பாவுடைய முக்கியமான 3 தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முடாசிர், வக்காஸ், ஹபீஸ், அப்துல் மாலிக் ஆகிய 3 முக்கிய தீவிரவாதிகள் லஷ்கர்-இ-தொய்பாவுடைய 3 முக்கிய தீவிரவாதிகள் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்ததாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு 25 நிமிடங்களில் துல்லியமாக 9 தீவிரவாத முகாம்களிலும் இந்தியா தாக்குதல் நடத்திய தொடர்பாக ஏற்கனவே விளக்கம் அளித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த லஷ்கர்-இ-தொய்பாவுடைய 3 அமைப்பு தலைமையிடமாக இருக்கக்கூடிய இதுல 3 முக்கிய தீவிரவாதிகள் இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் உயிரிழந்ததாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது.